மதுரை மாவட்டத்துக்குள்ள எப்ப வந்தாலும் அது ஒரு தனி எனர்ஜி, எப்போதுமே ஒரு புது உற்சாகம் பிறக்கும். ஏன்னா மதுரை மக்களை பார்த்தாலே தனி எனர்ஜி வந்துடும். அந்த அளவுக்கு பாசக்கார மக்கள் தான் நீங்க மதுரை மக்கள். உங்ககிட்ட பாசமும் அதிகமா இருக்கும், அதே நேரத்தில் கோபமும் அதிகமா இருக்கும். ரெண்டும் உண்மையா இருக்கும். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்ளுதலாம், வர்ற தேர்தலில் உங்களுடைய பாசத்தை நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி மீது, நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் தளபதி மீது உங்களுடைய அன்பெல்லாம் காட்டி, உங்களுடைய கோவத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிமை அதிமுக பாசிச பாஜக கூட்டத்துக்கு உங்களுடைய கோவத்தை காட்டணும்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு பாசிச பாஜகவால இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கு. தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்கான தேர்தல் தான் வரப்போற சட்டமன்ற தேர்தல். மதுரை மக்கள் நீங்க எப்பவுமே எந்த காலத்திலுமே அரசியல் விழிப்புணர்வோட தான் இருப்பீங்க. அதனாலதான் மதுரை எப்பவுமே தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கிங்க என்னதான் கலவரம் பண்ண முயற்சி பண்ணாலும் அதையெல்லாம் ஒண்ணு சேர்ந்து முறியடிக்கக்கூடிய சக்தி இன்னைக்கு இந்த மதுரை பகுதி மக்களுக்கு இருக்குன்னா அதுதான் உங்களுடைய அரசியல் புரிந்துணர்வு. சென்ற சட்டமன்ற தேர்தல் போதுதான் எய்ம்ஸ் செங்கலை தூக்கி கொண்டு போய் தமிழ்நாடு முழுக்க, இங்க இருந்து எய்ம்ஸ் செங்கல் தான் தமிழ்நாடு முழுக்க தூக்கி கொண்டு போய் காட்டினேன். இப்ப யோசிச்சு பாருங்க, 11 வருஷம் ஆச்சு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி, இப்ப வரைக்கும் திறக்கல ஒன்றிய பாஜக அரசு. இப்ப தெரியுதா தமிழ்நாட்டு மேல ஒன்றிய பாஜக அரசுக்கு எவ்வளவு அக்கறை இருக்குன்னு தெரியுதா? அதை முறியடிக்க ஒன்றிய பாஜக அவங்களோட கூட்டு சேர்ந்திருக்கக்கூடிய அடிமை அதிமுகவையும் சேர்ந்து முறியடிக்கக்கூடிய தேர்தல் தான் வர சட்டமன்ற தேர்தல். அண்ணன் தளபதி அவர்களை பத்தி உங்ககிட்ட அதிகம் சொல்ல வேணாம். அவங்க அத்தனை பேருக்கும் நன்கு அறிமுகமானவர் தான் அண்ணன் தளபதி அவர்கள். நீண்ட அரசியல் அனுபவமும் மக்கள் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் அண்ணன் தளபதி அவர்கள். தலைவர்களுடைய கட்டளையை களத்துல செயல்படுத்துகிற ஒரு ஆற்றல் மிகு செயல் வீரர் அண்ணன் திரு தளபதி அவர்கள். மதுரை சட்டமன்ற உறுப்பினரா தலைவர் அவர்களிடம் பேசி இந்த தொகுதியில பல்வேறு திட்டங்களை ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறார். சில திட்டங்களை மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். இன்னைக்கு ரேஸ் கோர்ஸ்ல 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு சர்வதேச ஹாக்கி மைதானம் அமைச்சு கொடுத்தது யாரு? உங்களுடைய வேட்பாளர் அண்ணன் திரு தளபதி அவர்கள். ரேஸ் கோர்ஸ் சாலையில ஒரு புதிய பூங்கா, செல்லூர் பந்தல்குடி கால்வாய் சீரமைப்பு, செல்லூர் குலமங்கலத்துல ஒரு தார் சாலை, KK நகர் முதல் மீனாட்சி மிஷன் வரைக்கும் இன்னைக்கு 4 வழிச்சாலைய 6 வழிச்சாலையா மேம்படுத்தி இருக்கிறோம். போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்துகின்ற தல்லாகுளத்துல ஒரு நாலேஜ் சென்டர், அறிவுசார் மையம், சாத்தமங்கலத்துல சமூக நீதி மாணவர் விடுதி ஹாஸ்டல், கோரிப்பாளையம் பகுதியில புதிய மேம்பால பணிகள், மேலமடை பகுதியில 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய மேம்பால பணிகள், மாட்டுத்தாவணி பகுதியில 314 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல IT பார்க், 171 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய மாவட்ட நீதிமன்ற கட்டிடங்கள், மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில 160 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கூடுதல் வசதிகள், PT ராஜன் சாலையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம், வண்டியூர் கண்மாய் பகுதியில 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பொழுதுபோக்கு பூங்கா மற்றும் சீரமைப்பு பணிகள், 48 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய அரசு சட்டக்கல்லூரி, 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 13 புதிய அர்பன் வெல்ஃபேர் சென்டர், 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 43 புதிய ஆழ்துளைகள் கிணறுகள் மற்றும் தண்ணீர் தொட்டிகள், 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தொகுதி முழுக்க புதிய தார் சாலைகள், 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 12 புதிய பள்ளி கட்டிடங்கள். இவை அனைத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு அந்த உரிமையோடு மீண்டும் ஒரு வாய்ப்பு தாருங்க, மீண்டும் அண்ணன் தளபதி அவர்களுக்கு வாய்ப்பு தாருங்க, மீண்டும் உதயசூரிய சின்னத்துல வாக்களிங்கன்னு உங்களை எல்லாம் உரிமையோடு கேட்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஏன் கருப்பு சட்டை அணிஞ்சு வந்திருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சரி, போட்டோ கடைசியா காட்டுறேன். போட்டோ காட்டுறேன். ஆனா போட்டோவை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்முடைய மாநில உரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சரியா? ஒரு 2 நிமிஷம் பொறுமையா கேளுங்க. இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்றத்தை கூட்டி தொகுதி மறு வரையறை டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதாவை நிறைவேற்ற பாக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகின்ற இந்த டீலிமிட்டட் மசோதாவுக்கு நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்ற வகையால தான் இன்னைக்கு நாம் அனைவரும் கருப்பு சட்டை அணிவிச்சிருக்கிறோம். டீலிமிட்டேஷன் மசோதாவை இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நாம எதிர்த்தாகணும். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையா வச்சு ஒவ்வொரு மாநிலத்துடைய எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதை நிர்ணயிக்க இருக்கிறாங்க. அப்படி செய்யும் போது நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன் கம்மியாவது, அந்த முயற்சியை தான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு செஞ்சிட்டு இருக்கு. இப்ப நம்முடைய தமிழ்நாட்டில் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க? 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இப்ப இந்தியா முழுக்க மொத்தம் 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்.
அதை அதிகப்படுத்தி 815 ஆக்க போறாங்க. அப்படி அதிகமாக்கும் போது மற்ற மாநிலங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதே மாதிரி சரிசமமா தமிழ்நாட்டுக்கு பண்ணுங்கிறதா நம்முடைய கோரிக்கை. ஆனா என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுக்கு 39ல இருந்து 59 வரணும். மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் செய்யற மாதிரி நமக்கும் பண்ணாங்கன்னா 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரணும். ஆனா இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு என்ன தெரியுமா பண்ணிருக்கு, தமிழ்நாட்டுக்கு 39ல இருந்து 47 உயர்த்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நம்முடைய தமிழ்நாடு இழந்திருக்கு. 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய உரிமை குரல். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் டெல்லிக்கு போய், நீங்க தேர்வு செய்யற நாடாளுமன்ற உறுப்பினர் தான் டெல்லிக்கு போய் தமிழ்நாட்டுக்கான குரலா ஒலிக்க போறவங்க. நம்முடைய குரலை ஒடுக்க பாக்குறாங்க, தமிழ்நாட்டுடைய உரிமையை மீண்டும் சீண்டி பாக்குறாங்க. வட மாநிலங்களுடைய எம்பிக்களை அதிகமாக்குறாங்க, ஆனா தமிழ்நாட்டுடைய எம்பிக்களை குறைக்க பாக்குறாங்க. முறையா மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தமிழ்நாட்டுக்கு இந்த தண்டனை தேவையா? ஒன்றிய அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சொன்னாங்க, வட மாநிலங்கள்ல சரியா பண்ணல. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டுல மக்கள் தொகையை நாம சரியா கம்மி பண்ணி இருக்கிறோம். அதுக்கான தண்டனையா இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு வஞ்சிக்க பாக்குது. இதை எதிர்த்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் போராடி ஆகணும். பாஜகவுடைய சூழ்ச்சி எதுவுமே தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நிச்சயம் ஈடுபடாது அப்படிங்கறத நாம ஒரு எச்சரிக்கையா இன்னைக்கு ஒன்றிய அரசுக்கு தெரியப்படுத்தணும். தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பறிப்போவதை இனிமேலும் நாம பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு குடும்பமும் வீதிக்கு வந்து போராடணும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். நாம இன்னைக்கு இதை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறோம். ஆனா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொல்றாரு, நேத்து இது ஒரு அருமையான தருணமா, நம்முடைய மாநில உரிமைகள் பறி போயிட்டு இருக்கு, எம்பிக்கள் எண்ணிக்கை குறைக்கிறாங்க, நாம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொல்றாரு, இது ஒரு அருமையான தருணம் அப்படின்றாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இது அருமையான தருணம் அல்ல, நீங்க பாஜகவுடைய முரட்டு அடிமை அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் உறுதி செய்கின்ற தருணம் தான் இந்த தருணம். அதனாலதான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது, இப்படிப்பட்ட பாசிஸ்டுகளுக்கும் அடிமைகளுக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி வர சட்டமன்ற தேர்தலில் சரியான பாடத்தை நீங்க கத்துக் கொடுக்கணும். செய்வீங்களா? தலைவர் அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சில வாக்குறுதி மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் மாசம் 1000 ரூபாய், 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் உரிமை தொகை வழங்கிட்டு வர்றாரு. ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாரு, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, அதை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல, 1500 உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல, 8ஆம் வகுப்பு வரைக்கும் அதிகப்படுத்தப்படும் சொல்லி இருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1600 இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்ல கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்க அத்தனை பேருக்கும் கலைஞர் கனவு இல்லம் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்த விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அனைத்து மகளிருக்கும் ஆட்சி அமைஞ்சோடனே முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருடைய கைகளையும் 8000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களுடைய கைகளில் ஒப்படைச்சிருவாரு. மகளிர் நீங்க முடிவெடுத்துக்கலாம், உங்களுடைய வீடுகளுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைங்கிறத நீங்களே முடிவெடுத்து நீங்களே வாங்கிக்கலாம்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போவது உறுதி. மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் வரப்போறது உறுதி. அதற்கு மேலும் வலு சேர்க்கிற விதமா இந்த மதுரை வடக்கு பகுதி தொகுதியில அண்ணன் தளபதி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல நீங்க அத்தனை பேர் வாக்களிச்சு மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? இன்னைக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி, தேர்தல் நாள் 23, இன்னும் 7 நாட்கள் தான் இருக்கு. இந்த 7 நாட்களும் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளரை சந்திச்சு இந்த பிரச்சாரத்தை சொல்லுங்க. ஏன் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும், இந்த 5 வருஷத்துல நம்ம என்னென்ன செஞ்சிருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முக்கியமா அதிமுக அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள விட்டோம்னா தமிழ்நாட்டை மீண்டும் பாஜக கிட்ட வித்துருவாங்க அதிமுக. இத சொல்லி வாக்கு கேட்டீங்கன்னா அண்ணன் தளபதி அவர்கள் குறைந்தது 50,000 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை தேடி தருவீங்களா? வெற்றி உறுதியா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக கேட்கிறேன், இன்னும் சொல்ல போனா தலைவருடைய மகனாக கேட்கிறேன், முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்க. ஆனா தளபதி அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைங்க. உங்க அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி.